சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசி ஓவர் கடைசி பால் வரையும் போயிட்டு மேட்ச் தோத்துருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் நமக்கே வருத்தமாக இருக்குது. ஸோ டோனி என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ என்ன சொன்னார்னா, ஒரு மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரணும்னா ஸோ என்ன ஏது பண்ண போகிறோம் இந்த பிச்சில் அப்படின்றது நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனோட ஒரு பக்கம் வரணும். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கி நாங்கள் பேட்டிங் சூப்பராக ஆடணும். பட் டெத் ஓவரில் வந்து நாங்கள் சரியாக பேட்டிங் ஆடல. ஒரு 10 to 15 ரன்ஸ் ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு பக்கம் கம்மியாக அடிச்சிட்டோம். பவுலிங் டீமை பொறுத்தவரையும் ஒரு சில காஷன்ஸ்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்லோவர் ரன்லாம் போட்டால் அந்த டிப் ஆகணும் பால். பட் எங்களோட பேட்டிங் டீம் வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் பேட்டிங் டீம் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த மேட்ச் வந்து நாங்கள் தோத்தது காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஓவர் வந்து நாங்கள் தப்பாக பவுல் பண்ணிட்டோம். அந்த 2 ஓவர் அதிகமான ரன் போயிடுச்சு. அந்த 2 ஓவரால் அப்படியே மேட்ச் கம்ப்ளீட்டாக மொமெண்டம் திரும்பி போயிடுச்சு அப்படின்றத கொடுத்துருந்தாரு. ஸோ முக்கியமாக அந்த 2 ஓவர் எந்தெந்த ஓவர்னு நான் சொல்லிடுறேன். 1 துஷார் தேஷ்பாண்டே போட்டது. அதில் வந்து வில்லிங்ஸ்டன் 3 சிக்ஸுங்க, 3 சிக்ஸ் ஒரு 4 அடிச்சிருந்தாரு. ஸோ அதுதான் இங்கே மேட்சை திருப்பி போட்டது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓவரே வந்து ஜடேஜா போடும்போது 17வது ஓவர், அந்த ஓவரில் 17 ரன், 17வது ஓவர் 17 ரன் அப்படின்ற மாதிரி அந்த 2 ஓவர்லேயே 40 ரன் வந்த உடனே அந்த மேட்ச் அப்படியே கம்ப்ளீட்டாக டர்ன் ஓன் ஆயிடுச்சுங்க. இது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலிங் டீமை பொறுத்தவரையும் இந்த பிச்சு தெரியுது. இந்த பிச்சு கண்டிஷன் உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் போது ஸோ அந்த பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவுல் பண்ணலாம். ஸோ பிச்சு கண்டிஷன்லாம் தெரிஞ்சு நாங்கள் தப்பாகவே பவுல் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் தோற்றுருக்கோம். அது மட்டும் இல்லை, குறிப்பாக சொல்லணும்னா ஸோ இன்னைக்கு பொறுத்தவரையும் 10 ரன் வேற லெவலாக பவுலிங் போட்டார். கன்சிஸ்டண்டாக அந்த லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். மற்ற பவுலர்ஸ் ஒரு சில இடத்துல வந்து சரியாக போடல, ரன்ஸ் லீக் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ 200 அடிச்சு மேட்ச் தோக்குறனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக பவர் பிளேல வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக பவுலிங் போடணும். ஸோ எந்த லைன் அண்ட் லென்த் போடணுமோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போடணும். ஸோ அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 2 விஷயத்தில் எதனா ஒன்று தரும். உங்களுக்கு பிளான் மேலே தப்பு இருக்கா, இல்லை எக்ஸிகியூஷன் மேலே தப்பு இருக்கா, என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத சொன்னார். ஸோ குறிப்பாக நான் இந்த மேட்சை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டிங் சைட் ரன் வரலன்றதை நான் ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த 2 ஓவர் மேட்ச் திரும்பிச்சு அப்படின்றதே நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த விஷயம் டோனி இந்த பவுலிங் பற்றி சொன்னதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 19வது ஓவர் என்னதான் விக்கெட் எடுத்து திருப்பி இருந்தாலுமே 2 ஃபுல் டாஸ்ங்க, லோ ஃபுல் டாஸ். ஒன்று ஆஃப் சைடில் போயிடுச்சு, இன்னொன்று பேக் சைடில் போயிடுச்சு. அந்த 2 ஃபுல் டாஸ்லாம் அந்த குரூஷியலான ஓவரில் ஃபுல் டாஸ்லாம் போடாமல் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாவே மேட்ச் அழகாக திரும்பி வந்திருக்கோன்றது தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டோனி இந்த மாதிரி சொன்னாவே வேற லெவலில் மாறும் அடுத்த மேட்ச்சு. ஸோ அடுத்த மேட்ச்சில் மிகப்பெரிய இம்பாக்டோட வரப்போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள்.